Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Departmental Accountsல other exercise sums தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற sum 9th sum. Mr. X, the proprietor of a departmental store, decided to calculate separate profit for his first two departments A and B for the month ending 31/3/2019. Stock on 31st January could not be valued for certain unavoidable reasons, but his rate of gross profit calculated without reference to direct expenses on sale for the two departments are 40% and 30%. The following figures are given. Stock on 1/1/2019, Department A 9,000, Department B 8,400, sales 42,000, 36,000, purchases 27,000, 21,600, direct expenses 5,490, 8,520. Indirect expenses for the whole business containing 5 departments are rupees 10,800, which are to be charged in proportion to departmental sales except as to 1/6 which is to be divided equally. Sales for the remaining 3 departments were rupees 1,02,000. Prepare the departmental trading account, show the gross profit for the 2 departments and show also the net profit by preparing a statement only. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோன்னு ஃபைன் கால்குலேட் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஏக்கு 40%, பிக்கு வந்து 30%. அது இல்லாமல் ஓப்பனிங் ஸ்டாக், சேல்ஸ், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 10,800 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1/6 மட்டும் அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து 5 டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட சேல்ஸை பேஸாக வச்சு பிரிச்சுக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரிமைனிங் இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு அடிஷ்னல் கால்குலேஷன் போட வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் ஏ 9,000, பி 8,400, பர்ச்சேசஸ் 27,000, 21,600. நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க 5,490, 8,520. அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 42,000, 36,000. தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த க்ளோசிங் ஸ்டாக் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த சம்மில் தான் க்ளோசிங் ஸ்டாக் வந்து அவங்க கால்குலேட் பண்ணலன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கிராஸ் ப்ராஃபிட் வந்து சேல்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டு கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸில் 40%, 30%. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு 40% கிராஸ் ப்ராஃபிட், சேல்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு 42,000. அப்போ 42,000 40% போட்டிங்கன்னா 16,800. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து சேல்ஸ் வந்து 36,000, 36,000ல் 30% போட்டோன்னா 10,800. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் வரும். டிபார்ட்மெண்ட் ஏக்கு 16,290, டிபார்ட்மெண்ட் பிக்கு 12,720 வரும். இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். அடுத்தது இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராட் டவுன் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக 10,800 இருக்குது. 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து இங்கே ஏபிக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஏபி இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து 10,800. அதில் 1/6 மட்டும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 10,800 இன்ட்டு 1/6 போட்டோன்னா 1,800. இந்த 1,800 5 டிபார்ட்மெண்ட்டும் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ 1,800 டிவைடட் பை 5 போட்டோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 360. அப்போ டிபார்ட்மெண்ட் ஏக்கு 360, டிபார்ட்மெண்ட் பிக்கு 360 வரும். ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 இருக்குது. இந்த 9,000 அவங்க சேல்ஸை பேஸாக வச்சு பிரிக்கிறாங்க. பட் ஆனால் சேல்ஸ் வந்து ரிமைனிங் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது செப்பரேட்டாக கொடுக்கல. ஆனால் டோட்டலாக கொடுத்துறாங்க. இன் டோட்டல் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து டோட்டல் வந்து 1,02,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஏல சேல்ஸ் 42,000 இருக்குது, பியில் 36,000 இருக்குது. அது இல்லாமல் ரிமைனிங் 3 டிபார்ட்மெண்ட்ஸில் 1,02,000 இருக்குது. இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000. ஸோ 1,80,000க்கு 9,000 வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப 9,000 அப்படிங்கிறது டோட்டல் சேல்ஸ் 1,80,000க்கு. அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஏக்கு போடுறப்ப இன்டூ டிபார்ட்மெண்ட் ஏவோட சேல்ஸ் எவ்வளோனா 42,000. அப்போ 42,000 சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2,100. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பி போகிறப்ப டோட்டலாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 9,000. இந்த 9,000 அப்படிங்கிறது டோட்டல் சேல்ஸ் 1,80,000க்கு. நம்மளுக்கு 36,000க்கு சேல் பண்ணால் எவ்வளோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,800. ஸோ இங்கே வந்து ரிமைனிங் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க
கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரேஷியோ வச்சு போடலாம். இங்கே வந்து செப்பரேட்டாக கொடுக்கல, சேல்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ இப்போ போட்டோன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு 2100, பிக்கு 1800. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நெட் ப்ராஃபிட் 14,340 அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் பிக்கு 8,640 வருது. நெக்ஸ்ட் 10th சம். ஃபாலோயிங் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் Hindustan Electronics for the year ending 31/3/2014. Purchases transistor 1,60,000, tape recorder 1,25,000, repairs 80,000, salaries and wages 48,000, rent 10,800, sundry expenses 11,000, profit 40,200. Sales transistor 1,75,000, tape recorder 1,40,000, repairs 35,000. Stock at 31/3/2014, transistor 60,100, tape recorder 20,300, repairs 44,600. Other particulars are given below. Transistors and tape recorders have been sold in showroom and the repairs are made in the factory. Apportionment of salary and wages, that is showroom 3/4 and factory 1/4. Salaries and wages of showroom are to be divided in 1:2 ratio in X and Y departments. Rent of factory is ₹500 per month. Rent of showroom is apportioned equally in X and Y departments. Sundry expenses are apportioned in the sales ratio of the departments. Prepare departmental trading and profit and loss account. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், டேப் ரெக்கார்டர், ரிப்பேர்ஸ், அதாவது XYZ அப்படின்னு 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு 1,60,000, ஒய்க்கு 1,25,000, ஜெட்டுக்கு வந்து 80,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு 1,75,000, ஒய்க்கு 1,40,000, ஜெட்டுக்கு வந்து 35,000. Then closing stock department X க்கு 60,100, Y க்கு 20,300, Z க்கு வந்து 44,600. இப்போ இந்த சம்மில் வந்து எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஃபைன் பண்ணோன்னா போதும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு கிராஸ் ப்ராஃபிட் 75,100, 35,300 வருது. ஜெட்டுக்கு வந்து கிராஸ் லாஸ் வருது எவ்வளோனா 400. இப்போ இந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஷின் salaries and wages கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 48,000. இந்த 48,000ல salary பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு 3/4. இங்கே ஷோரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆனது ஷோரூமு. ஸோ ஷோரூமுக்கு 3/4, ஃபேக்ட்ரிக்கு 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக salaries and wages வந்து 48,000 கொடுத்துருக்காங்க. இந்த 48,000ல 3/4 போட்டிங்கன்னா 36,000 வரும். இந்த 36,000 அப்படிங்கிறது எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து. இதை வந்து திருப்பி எப்படி அப்போர்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கொஷனில் கொடுத்துருக்காங்க. 1:2 ரேஷியோ. அப்போது இந்த 36,000 1:2 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா எக்ஸுக்கு 12,000, ஒய்க்கு 24,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 48,000ல் ரிமைனிங் இருக்கிற 1/4 வந்து ஃபேக்ட்ரிக்கு, அதாவது Z டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோனா 12,000. நெக்ஸ்ட்டு ரெண்ட் வந்து 10,800 கொடுத்துருக்காங்க கொஷினில். டோட்டல் ரெண்ட்டு இதில் இருக்காங்க. இதில் ஃபேக்ட்ரிக்கு வந்து 500 per month பே பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிற ரெண்ட்டை எக்ஸும் ஒய்யும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Z டிபார்ட்மெண்ட் 500 per month அப்படின்னா இப்போ 500 × 12 போடுறப்ப 6,000 வரும். இப்போ 10,800ல் 6,000 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 4,800. இந்த 4,800 டிபார்ட்மெண்ட் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸுக்கு 2,400, ஒய்க்கு ஒரு 2,400. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 11,000. அது சேல்ஸ் ரேஷியோ வச்சு அவங்க பிரிச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சேல்ஸ்லேருந்து ரேஷியோ எடுத்தோன்னா 5:4:1 வரும். அப்போ 11,000 × 5:4:1 ரேஷியோ போட்டோன்னா 5,500, 4,400, 1,100 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸுக்கு நெட் ப்ராஃபிட் 55,200, ஒய்க்கு 4,500, ஜெட்டுக்கு வந்து நெட் லாஸ் 19,500. ஸோ இந்த சம்மில் என்னென்னா XYZ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த சாலரிஸ் அண்ட் வேஜஸும் ரெண்ட் போடுறப்ப மட்டும் ஒரு சின்ன கேல்குலேஷன் நம்ம அடிஷ்னலாக போடுறோம். Particulars given by Mrs. Tins and Toys. Prepare a departmental trading and profit and loss account for their 2 departments. White Tins departments and Toys departments for the year ended 31/12/2020. Opening stock Toys rupees 2,500, Tins 7,500. Raw materials consumed Tins rupees 18,000. Stores consumed rupees 4,500. Wages Tins 3,000, Toys 1,500. Advertisement rupees 750.
Packaging expenses toys rupees 300, office expenses rupees 2400, depreciation factory equipment rupees 1600, building 800, sales tins rupees 45000, toys rupees 9000, closing stock toys rupees 3000, tins rupees 6000. Additional information: toys are made out of end bits of sheets of raw material used by tins department. The value of such material used during the year by toys department was rupees 1000. Toys making does not require any equipment. Only 1/8 of the total area of building was occupied by toys department. ஸோ இதில் வந்து டின் அண்ட் டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸோடது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் டாய்ஸ் வந்து 2500, டின்ஸ் 7500. அடுத்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு டோட்டலாக 18000 சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees ஒர்த் வேல்யூ உள்ள மெட்டீரியலை வந்து டாய்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டின் டிபார்ட்மெண்ட் ரா மெட்டீரியல் 18000, அதில் 1000 ஒர்த் உள்ள ரா மெட்டீரியலை மட்டும் டாய்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ரா மெட்டீரியல் கன்சியூம்டில் டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ண 1000, டின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17000. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோர் கன்சியூம்டு வந்து 4500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோர் கன்சியூம்டு நம்ம எதை வச்சு அப்போர்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதை வச்சு அப்போர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து டாய்ஸ்க்கு 9000, டீன்ஸ்க்கு வந்து 45000. அப்போ ரேஷியோ எடுத்தோன்னா 1:5. ஸோ 4500 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா டாய்ஸ்க்கு 750 வரும், டீன்ஸ்க்கு 3750 வரும். அடுத்தது வேஜஸ் டீன்ஸ்க்கு வந்து 3000, டாய்ஸ்க்கு வந்து 1500. நெக்ஸ்ட்டு சேல்ஸு 45000, 9000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3000, 6000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து டாய்ஸ்க்கு 6250, டீன்ஸ்க்கு 19750. அடுத்தது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் 750 கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணுறதுன்னு கொடுக்கல. ஸோ அதனால் சேல்ஸ் ரேஷியோ இப்போ சேல்ஸ் ரேஷியோ வச்சு போட்டிங்கன்னா டாய்ஸ்க்கு வந்து 125, டீன்ஸ்க்கு வந்து 625 வரும். அடுத்தது பேக்கேஜிங் எக்ஸ்பென்சஸ் வந்து டாய்ஸ்க்கு மட்டும்தான், ஏன்னா அவங்க டாய்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ டாய்ஸ்க்கு மட்டும் 300. அடுத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 2400, இதையும் சேல்ஸ் ரேஷியோ வச்சு போட்டிங்கன்னா 400, 2000 வரும். அடுத்தது டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கும் பில்டிங்க்கும். ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா டாய்ஸுக்கு வந்து எந்த எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ டாய்ஸ்க்கு வந்து ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கான டிப்ரிசியேஷன் வராது. டின்ஸ்க்கு மட்டும் வரும் 1600. அடுத்து பில்டிங்க்கான டிப்ரிசியேஷன் 800. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1/8 ஏரியா வந்து டாய்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 800ல் 1/8 வந்து டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. அப்போ எவ்வளோ வரும்னா 100. ரிமைனிங் இருக்கிற 7/8 வந்து டின்ஸ்க்கு வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700. ஸோ இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5325, டின்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு 14825 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 12th சம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 12th சம் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் இஸ் த ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன் ஆன் 31/12/2012. கேபிட்டல் 40,000, drawings 1500, ஓப்பனிங் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் ஏ 8500, பி 5700, சி 1200, பர்ச்சேசஸ் டிபார்ட்மெண்ட் ஏ 22,000, பி 17,000, சி 8,000, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏ 54,000, பி 33,000, சி 21,000. Sales return department A 4,000, B 3,000, C 1,000. Freight and carriage department A 1,400, department B 800, department C 200. Wages department A 800, B 550, C 150. Furniture and fixtures, plant and machinery, bills receivable, bills payable, motor vehicle, sundry data, sundry creditor, salaries, power and water, telephone charges, bad debts, rent and taxes, insurance, printing and stationery, advertising, bank overdraft, cash in hand. Prepare departmental trading and profit and loss account and the balance sheet taking into the following adjustments. Outstanding wages department B 150, C 50. Salaries payable rupees 500. Depreciate plant and machinery and motor vehicle at 10%. Create reserve of 5% for bad and doubtful debts. Each department shall share the expenses in proportion to their sales. Closing stock department A 3,500, B 2,000, C 1,500. இப்போ இங்கே வந்து 3
டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் நம்ம ஏபிசி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக போடுவோம். பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா அது காமனாக தான் நம்ம போட முடியும். ஏன்னா அசட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக தான் இருக்கும். அசட் வந்து ஏக்கு இவ்வளோ, பிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது பிரிக்க முடியாது. அதனால பேலன்ஸ் ஷீட் வந்து காமனாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஏக்கு 8,500, பிக்கு 5,700, சிக்கு 1,200. நெக்ஸ்ட் அதே மாதிரி பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 22,000, பிக்கு 17,000, சிக்கு 8,000. ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் அவங்களே வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஏக்கு 1,400, பிக்கு 800, சிக்கு வந்து 200. வேஜஸ். ஸோ வேஜஸ் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஏபிசி 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பிக்கு சிக்கு மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு சிக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம ஆட் பண்ணி போடணும். ஏக்கு 800, பிக்கு போடுறப்ப 550 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 150 ஆட் பண்ணால் 700. சிக்கு வந்து 150 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 50 ஆட் பண்ணால் 2,000. அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பவர் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1,200. அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேல்ஸை பேஸாக வச்சு அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 54,000, 33,000, 21,000 கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இந்த ரிட்டனை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னா சேல்ஸ் வந்து 50,000, 30,000, 20,000 வரும். இப்போ இதை ரேஷியோவை எடுத்திங்கன்னா 5:3:2. ஸோ 1,200 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா ஏக்கு 600, பிக்கு 360, சிக்கு வந்து 240 வரும். அடுத்தது சேல்ஸ் வந்து 50,000, 30,000, 20,000. தென் க்ளோசிங் ஸ்டாக்கும் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. 3,500, 2,000, 1,500. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஏக்கு கிராஸ் ப்ராஃபிட் 20,200, பிக்கு வந்து 7,440, சிக்கு 11,660. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு வந்து சேலரி வந்து 4,500 காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4,500 இங்கே காமனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேலரி பேயபிள் 500, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் 500 கொடுத்துருக்காங்க. அப்போ 4,500 ப்ளஸ் 500 ஆட் பண்ணோன்னா 5,000. இந்த 5,000 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம பிரித்து போடணும். அடுத்தது அதே மாதிரி டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து 2,100. டெலிஃபோன் சார்ஜஸ் 2,100. இதையும் 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா 1,050, 630, 420 வரும். பேட் டெப்ட் 750 கொடுத்துருக்காங்க. இதையும் சேல்ஸ் ரேஷியோவில் பிரித்தோன்னா 375, 225, 150. ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் 6,000, சேல்ஸ் ரேஷியோவில் பிரித்தா 3,000, 1,800, 1,200. அடுத்தது இன்சூரன்ஸ் 1,500, அப்போஷன் பண்ணால் 750, 450, 300. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 2,000, இதை சேல்ஸ் ரேஷியோவில் பிரித்தா 1,600, 400. அட்வர்டைசிங் 3,500, இதையும் சேல்ஸ் ரேஷியோவில் பிரித்தோன்னா 1,750, 1,050, 700. டிப்ரிசியேஷன் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் மோட்டார் வெஹிக்கிள்க்கும் சொல்லியிருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் மோட்டார் வெஹிக்கிள்க்கும் 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000 இருக்குது, மோட்டார் வெஹிக்கிள் 40,000. அப்போ டிப்ரிசியேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% போடுறப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 2,000 வரும். அந்த 2,000 நம்ம 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும். அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் 40,000 கொடுத்துருக்காங்க, அதையும் 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும். ஸோ பிரித்தோன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி டிபார்ட்மெண்ட் ஏக்கு டிப்ரிசியேஷன் 1,000, பிக்கு 600, சிக்கு 400. அதே மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஏக்கு 2,000, பிக்கு 1,200, சிக்கு 800. நெக்ஸ்ட் வந்து டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் வந்து பேட் டெப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த பேட் டெப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் தான் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம டெட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ண தேவையில்லை. இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ டெட்டாஸில் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க பேட் டெப்ஸை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பேலன்ஸுக்கு தான் நம்ம வந்து ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கல, அதனால் நீங்கள் டேரெக்டாக டெட்டாஸ்லேருந்தே 5% கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 8,000 வந்து டெட்டாஸ், அதில் 5% போட்டோன்னா 400. இந்த 400 5:3:2ங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு 200, பிக்கு வந்து 120, சிக்கு வந்து 80 வரும். இப்போது கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து பிராட் டவுன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு நெட் ப்ராஃபிட் 6,575, டிபார்ட்மெண்ட் பிக்கு நெட் லாஸ் 330, டிபார்ட்மெண்ட் பிக்கு நெட் லாஸ் 735, டிபார்ட்மெண்ட் சிக்கு அகைன் நெட் ப்ராஃபிட் 6,210 வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம காமனாக தான் போடணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா கேபிட்டல் இருக்குது 40,000, அதுலேருந்து ட்ராயிங்ஸ் 1,500 லெஸ் பண்ணணும். அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஏக்கும் சிக்கும் நெட் ப்ராஃபிட் இருக்குது. அந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 12,785 வருது. தென் நெட் லாஸ் வந்து லெஸ் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் பியோடது. இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,550 வருது. அடுத்தது
salary outstanding இருக்குது, wages outstanding, then bills payable, sundry creditors, bank overdraft. இதே அசட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டிப்ரிசியேஷன் 10% லெஸ் பண்ணோம்னா 18,000. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிளுக்கு டிப்ரிசியேஷன் 10% லெஸ் பண்ணால் 36,000. அடுத்தது கரண்ட் அசட்ஸில் கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், சன்ரி டேட்டாஸ்க்கு 400 ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை லெஸ் பண்ணிவிட்டு 7,600 போடணும். தென் க்ளோசிங் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் A, B, C இந்த மூணும் போடணும். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 78,250 நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப நம்ம இந்த மாதிரி தான் போடணும். அடுத்தது 13th சம்மும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற சம் தான். மிஸ்டர் செந்தில் கேரிஸ் ஆன் கிளாத் பிஸ்னஸ். ஃபாலோயிங் இஸ் த லிஸ்ட் ஆஃப் பேலன்சஸ் ஆஸ் ஆன் 31/12/2021. கேபிட்டல் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் 1, 2, சன்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், ஜென்ரல் ரிசர்வ், ஓப்பனிங் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் 1 and 2, சன்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், ரெண்ட், மெரைன் இன்சூரன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், பர்ச்சேசஸ் டிபார்ட்மெண்ட் 1 and 2, salaries, office expenses, commission, advertisement, bank charges, stationery, telegrams, discount debit, miscellaneous expenses, investments, cash at bank. The business is divided into 2 departments. Apportion the expenses in proportion to the turnover of each department. Adjustments, write off 10% depreciation on furniture, provide 300 for bad debts and 2% on debtors for discount. The closing stock were department 1 rupees 4,000, department 2 rupees 1,680. Increase general reserve by 3,000. Allocate provision for bad debts also in the ratio of 7:3. From the above particulars, prepare departmental trading and profit and loss account and balance sheet as on 31/12/2021. ஸோ இதில் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் 1 வந்து 3,400, 2 வந்து 1,100. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் வந்து 1க்கு 43,000, டிபார்ட்மெண்ட் 2க்கு 25,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் 1 70,000, 2 30,000. க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் 1 4,000, 2 வந்து 1,680. இந்த சம்மில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் டிபார்ட்மெண்ட் 1க்கு 27,600, டிபார்ட்மெண்ட் 2க்கு 5,580. இதை ப்ராட் டவுன் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அடுத்தது இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டேர்ன் ஓவரை பேஸாக வச்சு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எவ்வளோனா 70,000, 30,000. அப்போ இதுலேருந்து ரேஷியோ எடுத்திங்கன்னா 7:3. இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து 1,800, அதை 7:3 ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ணால் 1,260, 540 வரும். அடுத்து மரைன் இன்சூரன்ஸ் 2,400 சேல்ஸ் ரேஷியோ வச்சு பிரித்தா 1,680, 720. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் 5,400 அப்போர்ஷன் பண்ணால் 3,780, 1,620. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கமிஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பேங்க் சார்ஜஸ், ஸ்டேஷ்னரி, டெலகிராம், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணணும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ் வந்து 300 சொல்லியிருக்காங்க. இதுவும் சேல்ஸ் ரேஷியோ வச்சு பிரித்தா 210, 90 வரும். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் வந்து 2% கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ டேட்டாஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000. இப்போ இந்த பேட் டெப்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தா அப்படின்னா டேட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிங்கன்னா 22,700. இந்த 22,700க்கு தான் 2% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். 2% போட்டோன்னா 454 வரும். இந்த 454 7:3 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா 317.8, 136.2 வரும். அடுத்தது இந்த ஜென்ரல் ரிசர்வ் 3,000 வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் தான் போட முடியும். அடுத்தது டிப்ரிசியேஷன் வந்து ஃபர்னிச்சரில் 10%. ஃபர்னிச்சர் 1,080 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10% போட்டோன்னா டிப்ரிசியேஷன் 108. இந்த 108 7:3 ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ணால் 75.6, 32.4 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா டிபார்ட்மெண்ட் 1க்கு நெட் ப்ராஃபிட் வந்து 8,642.6 வரும். இதே டிபார்ட்மெண்ட் 2க்கு வந்து நெட் லாஸ் 2,544.6 வரும். இப்போது அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சம்மில் எதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் 1, 2க்கு அப்போர்ஷன் பண்ண முடியாத எக்ஸ்பென்சஸ், அதாவது காமனாக இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம அப்போர்ஷன் பண்ணி பிரித்து போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த சம்மில் ஜென்ரல் ரிசர்வ் 3,000 கொடுத்துருக்காங்க. அதாவது அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த 3,000 நம்ம டிபார்ட்மெண்ட் 1க்கு இவ்வளோ, 2க்கு இவ்வளோலாம் பிரிக்க முடியாது. ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது காமன் ஒரு பிஸ்னஸில். ஸோ அதனால் அதை வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் போடுறோம். இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிடைச்ச நெட் ப்ராஃபிட், நெட் லாஸை ப்ராட் டவுன் பண்ணணும். நெட் லாஸாக இருந்தால் டெபிட் சைடு வரும், ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடு வரும். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் 3,000. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 3,098 வருது.
நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் இந்த 3098 மட்டும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும். தென் ஆட் பண்ணிங்கன்னா 33,098. அடுத்து ஜென்ரல் ரிசர்வ் ஆல்ரெடி 750 கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் 3000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 3750. தென் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் பேபிள் கொஷனில் இருக்குது. ஃபர்னிச்சரில் 10% டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணோம்னா 972. தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸ்லேருந்து பேட் டெப்ஸ் 300 லெஸ் பண்ணும். தென் டிஸ்கவுண்ட் வந்து 454 லெஸ் பண்ணோம்னா 22,246 வரும். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் ஸ்டாக் வந்து டிபார்ட்மெண்ட் 1 and 2 இதெல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 50,348. பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிரும். Next 15th sum. From the undermentioned information and instructions, prepare departmental trading and profit and loss account in columnar form of the 3 departments of Outfitters Limited. இங்கே 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டெய்லரிங், லேடிஸ் வியர், அவுட்ஃபிட்டிங். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், வேஜஸ் இருக்குது. Goods were transferred as follows, all at cost. Tailoring to ladies wear rupees 389 and to outfitting rupees 6,679. Ladies wear to tailoring rupees 5,350. Outfitting to tailoring rupees 4,271 and to ladies wear rupees 5,801. Apportion equally stationery, postage, general charges, insurance, depreciation. ஸோ இந்த சம்மில் என்னென்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துட்றாங்க, இல்லைனா அவங்களே வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இது என்னென்னா கூட்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மீதி எல்லாமே ஆஷ்யூஸில் அதே மாதிரி தான். ஓப்பனிங் ஸ்டாக் அவங்களே கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸும் இருக்குது, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லரிங் டு லேடிஸ் வியர் அண்ட் டு அவுட்ஃபிட்டிங். அதாவது டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து லேடிஸ் வியருக்கும் அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுலேருந்து லேடிஸ் வியருக்கு 389, அவுட்ஃபிட்டிங்க்கு 6,679. இப்போ டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் மற்றவங்களுக்கு அந்த குட்ஸ் போகுது. அப்போ டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது என்னென்னா சேல்ஸு. இதே லேடிஸ் வியர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸு. அப்போது நீங்கள் வந்து பை ட்ரான்ஸ்ஃபர் டு லேடிஸ் வியர் அண்ட் அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 389 6,679 ஆட் பண்ணி போடணும். ஏன்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் டிபார்ட்மெண்ட். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு அது சேல்ஸு, மற்றவங்களுக்குலாம் அது பர்ச்சேஸு. ட்ரான்ஸ்ஃபர் டு லேடிஸ் வியர் அண்ட் அவுட்ஃபிட்டிங்னு போட்டிருக்கேன். அப்போது இந்த லேடிஸ் வியர் அவுட்ஃபிட்டிங் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கே கிரெடிட் சைடு அமௌண்ட்டு போடுறப்ப டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடணும் 7,068. ஸோ இதோட ஆப்போசிட் என்ட்ரி வந்து இப்போ லேடிஸ் வியர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது என்னன்னா பர்ச்சேஸ். அப்போ இங்கே டெபிட் சைடு வந்து டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டெய்லரிங் டிபார்ட்மெண்ட் போட்டு லேடிஸ் வியருக்கும் அவுட்ஃபிட்டிங்க்கும் நம்ம அமௌண்ட்டை போடணும். இதில் எப்படி போடுறதுன்னு டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டெய்லரிங் டிபார்ட்மெண்ட் போடுறீங்களா, அப்போ டெய்லரிங் டிபார்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அமௌண்ட்டும் போடக்கூடாது, ரிமைனிங் இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அமௌண்ட் போடணும். இங்கே போடுறப்ப லேடிஸ் வியர் அவுட்ஃபிட்டிங் போடுறீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் போடக்கூடாது, மீதி இருக்கிற டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அமௌண்ட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ் வியர் டு டெய்லரிங். ஸோ லேடிஸ் வியர்லேருந்து டெய்லரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வியர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ லேடிஸ் வியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வந்து சேல்ஸ். ஸோ பை ட்ரான்ஸ்ஃபர் டு டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டு 5,350 லேடிஸ் வியரில் போடணும். அதுக்கே டெபிட் சைட் போடுறப்ப டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லேடிஸ் வியர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டில் 5,350 போடணும். நெக்ஸ்ட்டு அவுட்ஃபிட்டிங் டு டெய்லரிங் 4,271 கொடுத்துருக்காங்க. அண்ட் டு லேடிஸ் வியர் 5,801 கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெய்லரிங்க்கும் லேடிஸ் வியருக்கும் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ அவுட்ஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸு. ஸோ அவங்களுக்கு போடுறப்ப அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி 10,072 வந்து டெபிட் சைட் போடுறப்ப டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அவுட்ஃபிட்டிங் அப்படின்னு போட்டுட்டு டெய்லரிங்கில் 4,271, லேடிஸ் வியரில் 5,801. ஸோ ஃப்ரம் அப்படின்னா அனுப்புகிறாங்க, டூ அப்படிங்கிறவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு அது சேல்ஸ், யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது வந்து பர்ச்சேஸு. அப்போ அதை பர்ச்சேஸுன்னு போடக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் டூ அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். அடுத்தது வேஜஸ் வந்து 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 1,20,432, லேடிஸ் வியருக்கு 60,053, அவுட்ஃபிட்டிங்க்கு 1,80,371. அடுத்தது எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி, போஸ்டேஜ், ஜென்ரல்
ஜென்ரல் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவலாக தான் அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவலாக அப்போர்ஷன் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட் ப்ராஃபிட் 1,04,280 வரும். லேடிஸ் வியருக்கு 43,901 அண்ட் தென் அவுட்ஃபிட்டிங்க்கு 1,64,219 வரும். யார் கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் சைட் போடணும். ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணி டெபிட் சைட் போடணும். Next, 16th sum. From the following figures, prepare accounts to disclose total profit and the profit of the two departments A and B. Opening stock, purchase, carriage inward, salaries, general charges, rent and rates, advertising, insurance, general expenses, discount allowed, accountancy charges. The following further information is supplied. General salaries are to be allocated equally. Goods transferred from Department A to B were 5,000. This has not yet been recorded. The area occupied is in the ratio of 3:2. Insurance premium and accountancy charges cannot be allocated conveniently to any department. The closing stock of the two departments were rupees 17,800 and B rupees 15,600. So, இப்போ இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சம்லையும் ப்ராஃபிட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் 15,200, பிக்கு வந்து 10,800. பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 1,100, பிக்கு 800. லெஸ் பண்ணோம்னா நெட் பர்ச்சேஸ் 74,000, 69,000 வரும். அடுத்தது கேரேஜ் இன்வர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸை வந்து பேஸாக வச்சு அப்போர்ஷன் பண்ணி எதுவும் சொல்லலை. ஒரு சிலதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் சேலரி வந்து ஈக்குவலாக அலோகேட் பண்ணுங்கள். அண்ட் தென் அட்வர்டைஸ் அக்கௌண்டன்சி சார்ஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் அலோகேட்டே பண்ண முடியல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது எது ரிலேட்டடான ஐட்டம் அப்படின்னு பாருங்கள். கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை ஃபேக்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காக பே பண்ணுவோம். அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அப்போது பர்ச்சேஸ்லேருந்து ரேஷியோ எடுக்கணும். பர்ச்சேஸ் எவ்வளோனா 74,000, 69,000. இதுலேருந்து ரேஷியோ எடுத்திங்கன்னா 74:69 வரும். அப்போ இதை வச்சு அப்போர்ஷன் பண்ணால் 1,480, 1,380 வரும். அடுத்தது சேல்ஸு. ஸோ சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுக்கல. அப்போ சேல்ஸ் வந்து 1 lakh அண்ட் தென் பிக்கு வந்து 80,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எங்கே இருந்துன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஏ டு பி. ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ ஏக்கு இது சேல்ஸு, பிக்கு இது வந்து பர்ச்சேஸு. ஸோ அப்போ கிரெடிட் சைடு பை ட்ரான்ஸ்ஃபர் டு பி அப்படின்னு ஏல 5,000 போடணும். அதே மாதிரி டெபிட் சைடு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஏ அப்படின்னு சொல்லி பியில் வந்து 5,000 போடணும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் கொஷனில் கொடுத்துருக்காங்க 17,800, 15,600. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கிராஸ் ப்ராஃபிட் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 32,120, பிக்கு வந்து 9,420 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா ஏக்கு பிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க 9,000, 8,500. அது இல்லாமல் ஜென்ரல் சேலரி கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் சேலரி எவ்வளோனா 11,600. அது அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஈக்குவலாக அப்போர்ஷன் அலோகேட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. இப்போ 11,600 ஈக்குவலாக அலோகேட் பண்ணால் 5,800 வரும். அடுத்தது ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 6,000 இருக்குது. அதுக்கு ஏரியா ஆக்குபைடு கொஷனில் இருக்குது 3:2. அப்போ 6,000 3:2 ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ணால் 3,600, 2,400. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எது ரிலேட்டடான ஐட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணணும். என்ன ரேஷியோனா 5:4. 8,100 5:4 ரேஷியோவில் போட்டால் 4,500, 3,600 வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதையும் நீங்கள் சேல்ஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணிக்கலாம். அப்போர்ஷன் பண்ணால் 3,000, 2,400 வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம எப்போ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம்னா நம்ம கூட்ஸை சேல் பண்ணுறப்ப நம்மளோட டெட்டாஸ்க்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம். அப்போ இதுவும் வந்து சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ சேல்ஸ் ரேஷியோ வச்சு பிரிச்சிங்கன்னா ஏக்கு 1,000 வரும், பிக்கு வந்து 800 வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,430 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஏக்கு பிக்கு சேர்த்து 1,430. இந்த 1,000 டிஸ்கவுண்ட் எப்போ நம்ம ரிசீவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ இது பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஐட்டம். ஸோ பர்ச்சேஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டோன்னா 74:69 வரும். இப்போ பிரிச்சிங்கன்னா 740, 690. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஏக்கு நெட் ப்ராஃபிட் 5,960, பிக்கு வந்து 13,390. இப்போ இந்த சம்மில் கேட்கலாம், மேம் இதெல்லாம் ஹிண்ட் ஒரு 3 கொடுத்துருக்காங்களா, அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம அப்போர்ஷன் பண்ணிட்டோம், இதே எக்ஸாமில் கேட்குறப்ப ஹிண்ட் இருக்காதுல்ல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் சேல்ஸ் ரேஷியோ வச்சு போட்டுக்கோங்க, எதெல்லாம் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் பர்ச்சேஸ் ரேஷியோ வச்சு அப்போர்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ அக்கௌண்டன்சி சார்ஜஸோ அலோகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க.
கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் நெட் லாஸையும் நெட் ப்ராஃபிட்டையும் ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது, அக்கௌண்டன்ஸ் சார்ஜஸ் 500. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எகைன் நெட் லாஸ் 8930 வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வித்தின் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் செல்லிங் ப்ரைஸில் நடந்துச்சு அப்படின்னா எப்படி போடணுங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.